மிதுன ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக 5ஆம் இடத்துல நீசகதியில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டத்தை கொடுத்து கொண்டிருந்த சூரியன் இப்போது உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்குள்ளார இன்றைக்கி காலையில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால எடுத்தது தொடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இந்த மாதம் முழுக்க முடியுங்க. எங்கே போனாலும் வெற்றி அடைவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க, சவால்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வீங்க. அந்த சவால்களிலும் நீங்கள் வந்து வெற்றி அடைவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய மகளுக்கு நல்ல வரணமைஞ்சு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே எடுத்தாலும் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குங்க. அதே நேரத்தில் நவம்பர் 26ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சுக்கிரன் போய் மறைய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும். பூர்வீக சொத்து விஷயங்கள் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் மறைமுகமாக கண்காணிக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுக்க சாதகமாக பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் பழைய நண்பர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணும். நீங்கள் பழகின காலத்தில் அவங்க நல்லவர்களாக வல்லவர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க மாறி போயிருக்கலாம். அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய நண்பர்கள்ட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இரக்க சுபாவம் உள்ளவங்க. இறக்கப்பட்டு ஏமாந்து அப்புறம் இருக்கிறத இழந்துடக்கூடாதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த மாதம் முழுக்க செவ்வாய் பலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வீடுமனை சொத்து ஏதாவது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே முன்பணம் கொடுத்துருந்தவங்க பத்திரப்பதிவு செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் உட்கார்ந்து தற்காலிகமாக கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துட்டுருக்காருங்க. ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார மறுபடியும் வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால டிசம்பர் 5ஆம் தேதி முதல் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.